கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர் உண்மையில் பெரிதானவராக, அவருடைய உண்மை பெரிதாக இருப்பதாக நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 89 சங்கீதம் 5 வசனம், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்கள் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். பரிசுத்தவான்கள் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டுடைய உண்மையை எங்கே விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், சபையிலே, ஆலயத்திலே. இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆலய காரியங்கள், சபையின் காரியத்திலே வாஞ்சை இல்லாதபடிக்கு ஏனோ தான் என்றும் கடமைக்காக கட்டாயத்திற்காய் கடந்து போகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவ ஜனங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் சபையில்தான் அவருடைய உண்மை விளங்கும் என்று பார்க்கிறோம். காரணம், தேவ சபையில் கடந்து போகும்போது அங்கே தேவனை ஆராதிப்பதற்குரிய நேரம், துதிப்பதற்குரிய ஒரு நேரம், சாட்சிக்குரிய நேரம், தேவனுடைய காரியங்களை குறித்து பேசுவதற்குரிய நேரமெல்லாம் சபையில் இருக்கிறது. அங்குதான் விளங்கும். காரணம், தேவன் ஆவியாக சபையில் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வருவதாக சொல்லப்படுகிறது. சபையிலே அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவராயிருக்கிறோம். சபையிலே அவர் நாமத்தில் கூடுகின்றபடியினாலே திருச்சபையில் தேவன் கடந்து வரும்போது, ஆவியானவர் இறங்கி வரும்போது அங்கு அவருடைய உண்மை விளங்கும். அதனால் திருச்சபை காரியத்திலே தேவஜனமாகிய நாம் தாகத்தோடு இருக்க வேண்டும். ஆலய காரியத்திலே வாஞ்சையோடு இருக்க வேண்டும். ஆலயத்தில் தேவஜனங்கள் தூண்களாக, தேவஜனங்கள் பிரயோஜனமுள்ள ஜனங்களாக இருக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு இணங்கி நாம் தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு ஆலயத்துக்கும் திருச்சபைக்கும் கடந்து போகும்போது தேவனுடைய உண்மையை விளங்கிக் கொள்ள முடியும். விளங்கிக் கொண்டால் நம் வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, நம் மூலமாக அனைவருக்கு வெற்றி கிடைப்பதற்கான வழியும் உண்டு. அதனால் ஆலயத்தில் தாகத்தோடு செல்ல, சபையில் வாஞ்சையோடு செல்ல நம்ம இப்போ கொடுப்போம். பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஓடி ஸ்தோத்திரம் நேரெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. சபையிலே தேவனுடைய உண்மை விளங்கும் என்று பார்த்தோம். காரணம், சபையிலே தேவன் இறங்கி வருகிறவராக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருப்பதினாலே அங்குதான் தேவ உண்மை விளங்கும். அன்பின் ஆண்டவரே, திருச்சபை காரியத்திலே நாங்கள் தாகத்தோடு செயல்பட, வாஞ்சையோடு செயல்பட, நாங்கள் ஆலயத்துக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுமையை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த அனுபவத்துக்குள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.